டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் நியூரல் நெட்வொர்க் அஜைலிட்டி ஆஃப் த பிரெயின், ஹவு டு இம்ப்ரூவ் இட் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். டிவிஷன் ஆஃப் அட்டென்ஷன், டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அட்டென்ஷன், அதுக்கப்புறம் ஃபோக்கஸிங் அவர் எபிலிட்டி, கிராஸ் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ், மோர் ஓவர் நம்மளோட 5 சென்சஸ், மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த 5 புலன்களுக்கும் தொடர்புடைய செய்திகளை வேகமாக செய்து பழகுவது. முதல்ல டு பிகின் வித் தோஸ் ஆர் கிராஸ்ட் 6 years of age, 6 years of ஏஜ்னு சொன்னால் அவங்க முதல்ல வேகமாக அது செய்ய துவங்கலாம். ஆனால் 60 வயசு தாண்டினவங்களாக இருந்தால் அவங்க என்ன பண்ணணும், சில வேலைகளை நிதானமாக செய்து பழக வேண்டும். கண்ணு மூடிக்கிட்டு டாக்டைலில் என்ன எழுதுகிறாங்க, என்ன மாதிரி சென்சேஷன் அங்கே போகுது, டஸ் இட் ரிலேட்டட் டு நம்பர்ஸ் ஆர் டஸ் இட் ரிலேட்டட் டு லெட்டர்ஸ் அப்படின்றத பார்த்து அதை நம்ம சொல்ல முடியும். அப்புறம் சில நேரத்தில் சொன்னோம் ஆல்டர்னேட் லெட்டர்ஸ், எவ்ரி தேர்ட் லெட்டர், எவ்ரி தேர்ட் நம்பர் அப்படி சொல்லி பழகணும். ஏன்னா இட் மே பி லிட்டில் பிட் டஃபர் ஆர் சில சமயத்தில் நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். அப்படின்னு மாற்றி சொல்லிடுவோம், தவறாக சொல்லிடுவோம். 1, 4, 7, 10, 13 அப்படி சொல்ல வேண்டிய இடத்துல 4க்கு அப்புறம் 9 அப்படி எதானு சொல்லிட்டோம். என்ன சொன்னால் இது தவறு இல்லை, இது பிழையும் இல்லை, பிழைக்காக மதிப்பெண்கள் எல்லாம் குறைக்கப்பட மாட்டாது. ஆனால் என்ன ஆகும்னா இட் இஸ் எ சேலஞ்ச் டு த பிரெயின் டு அப்சர்வ் தி 4th நம்பர் அண்ட் கண்டினியூ டு அது யூ ஷுட் கோ ஆன் டெல், அதோட நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். அது இல்லாமல் சில சமயத்தில் அடுத்தடுத்த வவல்ஸ் மாத்திரம், அப்புறம் கான்சனன்ட்ஸ் மாத்திரம், அதுபோல் உயிரெழுத்துக்கள் 6 மைய எழுத்துக்கள் மட்டும் அதுபோல் சொல்ல பழகினா, இல்லை அதுபோல் என்ன கிராஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டா அது மட்டுமே செய்யணும். அதில் கூட சில நேரத்தில் ஒரு வரியில் இத்தனை நம்பர் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அத்தனை நம்பர் இல்லாமல் 1-2 குறைபாடாக தான் இருக்கும். சில சமயத்தில் இருக்கும், அதை நம்ம மார்க் பண்ணியிருக்க மாட்டோம். சில சமயத்தில் இல்லவே இல்லை, தப்பான எழுத்து மார்க் பண்ணியிருப்போம். இது எல்லாமே நடக்கக்கூடியது தான். ஏன்னா இந்த எல்லா பயிற்சிகளுமே ஒரு 4 நிமிடங்கள் தான் மேக்ஸிமம் செய்யணும். டு பிகின் வித் 2 minutes செய்யலாம். அதுக்கப்புறம் 2 minutesக்கு எக்ஸ்பர்ட்ஸ் வரும், நம்மளுக்கு பழக்கம் இருக்கும், கொஞ்சம் அதுபோல் தெரியும் அப்படின்னு சொன்னால் செகண்ட் டைம் ரீடூ பண்ணும்போது யூ கேன் மேக் இட் ஃபார் 4 minutes. அது கூட 2 minutes per செஷன்னு சொன்னால் ஒரு செஷன் காலையிலையும் ஒரு செஷன் மாலையிலையும் செய்துக்கலாம். இது என்ன பண்ணுன்னா மூளைக்கு எந்த அளவில் அது வேகமாக வேலை செய்யலை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டமான அந்த ஏரியாவிலெல்லாம் இதை வேகமாக செய்ய பழக்கப்படுத்த முடியும். இந்த எத்தனை செய்கிற பழக்கமோ அது என்ன பண்ணணும், ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை, இது பொதுவாக இந்த மாதிரி பயிற்சிகள் மூலமாக என்ன பண்ணலாம், நம்மளோட திறமை, மூளையோட செயல்பாட்டு திறனையும், மூளை எப்படி சுறுசுறுப்பாக வேலை செய்கிறது, அப்புறம் ஸ்மார்ட்டாக வேலை செய்கிறது, லம்பி ஒர்க்கு கூட தயாராக இருக்குது, அதுக்கெல்லாம் இந்த மாதிரி பயிற்சிகள் மூலமாக அதை பழக்கப்படுத்த முடியும். ஆனால் நம்மளோட பிஹேவியரில், நம்ம இப்போ ஸ்கூலே பிஹேவியர் ஸ்கூல் தானே, அப்போ இதனோட பிஹேவியரை எப்படி நம்ம கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை என்ன பார்க்குறோமோ அதை பற்றி சொல்ல தெரியணும். சில பேர் பார்த்தது மட்டும் சொல்லுவாங்க, சில பேர் அது கூட அவங்களுக்கு சரியாக புரிஞ்சிக்க தெரியல, அதனால் அவங்க பார்த்தது மட்டும் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லை, நம்மளோட மூளைக்கு எத்தனை பயிற்சி கொடுக்குறோமே அது என்ன செய்யும், பார்த்ததோட கூட தொடர்புடைய வேறு செய்திகளும் சேர்த்து கனெக்ட் பண்ணி தான் பார்க்கும். அது ஹியூமன் நேச்சர். இது பசுவுக்கு இது போல் பார்க்க தெரியாது. அப்புறம் அனிமல்ஸு, பேர்ட்ஸு, அதுபோல் நம்ம சொல்கிறோமே பசு, பக்ஷி, மிருகம் அப்படின்னு சொல்கிறோமே, அதுபோல் உயிரினங்களுக்கெல்லாம் 4 அறிவு உள்ளது, 5 அறிவு உள்ளது, அதுக்கெல்லாம் இது போல் கனெக்ட் பண்ணி பார்க்க தெரியாது. ஆனால் கனெக்ட் பண்ணி பார்க்க தெரியுமோன்னோ, பட் தே டு நாட் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ். பசு என்ன பண்ணாது, போன வாரத்தில் இந்த தெருவில் 3வது வீட்டில் என்னமோ ஒன்று சாப்பிட்டோம், அது என்னது, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, மறுபடியும் கொடுப்பாங்களா அப்படின்னு அதுக்கு கேட்க தெரியாது. ஏன்னா அதனோட கனெக்டிவ் ப்ராசஸ் இருக்கே, அந்த கனெக்டிவிட்டி அதில் அது என்ன இருக்காது, கனெக்டிவிட்டி இருக்கும். நாட் பை அட்டரிங் வேர்ட்ஸ், பை எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும். நம்மளை அது நிறைய தடவை பார்த்துட்டுன்னு சொன்னால் நம்மக்கிட்ட அது என்ன பண்ணாது, ரொம்ப முரட்டுத்தனமாக நடந்துக்காது, என்ன சாஃப்டாக நடந்துக்கும். அது கூட என்ன எடுத்துக்க முடியாது, வி கேனாட் டேக் இட் ஃபார் கிராண்டட். இருந்தாலும் என்ன பண்ணணும், எட்டி நின்று தான் அந்த மாதிரி பசுவோட, மிருகத்தோட பழகிறதெல்லாம் எட்டி தான் நிற்கணும். ஆனால் நம்மளோட பிரெயின்ஸ் எபிலிட்டி என்னது, ஒரு விஷயத்தை பார்த்ததுன்னு சொன்னால் பார்த்ததோடு கூட பல விஷயங்களும் சேர்த்து அது கனெக்ட் பண்ணி தான் புரிஞ்சுக்கும். இதற்கு இசையை பற்றி நம்ம நிறைய இங்கே சொல்ல முடியும். ஏன்னா ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு ராகம் வாசிக்கிறோம்,
வாசித்ததை கேட்டிருக்கோம். நமக்கே அந்த ராகம் நல்லா பாட தெரியும். நம்மளே நிறைய நேரத்தில் வேறு வேறு மாதிரி என்ன தெரியுமா டிஃப்ரெண்ட் அப்ரோச்சில் அதை நேரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த அந்த தெரியுமா அந்த ஸ்ட்ரோக் அந்த ஃப்ரேசஸ் அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ நினைவு வரும். அது இங்கேயும் இந்த மாதிரி இப்பொழுது பாடும்பொழுதும் அது என்ன பண்ணலாம், அந்த ஃப்ரேசஸ்லாம் நம்ம இப்போ இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு. சில சமயத்தில் சில ஃப்ரேசஸ்லாம் ரொம்ப என்ன இருக்கும், ஈஸியாக இருக்கும், இப்போ கேட்குறதுக்கு ரொம்ப ரம்யமாக இருக்கும். அது நல்லா பாடினா உங்களுக்கு இவ்வளோ விஷயம் தெரியுமா அப்படின்ற நம்மளோட நாலெட்ஜை கூட அதில் நம்ம வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி நாலெட்ஜை வெளிப்படுத்தக்கூடிய சில பிரயோகங்களை கூட சில ஃப்ரேசஸ் ஆஃப் ஒரு காம்பினேஷன் பஞ்ச் ஆஃப் நோட்ஸ் அப்படின்னாக்கா அந்த தெரியுமா இன்னொன்று கூட காமுட் ஆஃப் ஸ்வராஸ் அதெல்லாம் கூட நம்ம பயன்படுத்த முடியும். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் நம்ம மூளையோட சில ஃபோல்டரில் நியூரல் நாட்டில் நியூரல் நெட்வொர்க்கில் சிலதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஏற்கனவே பாடி பார்த்து ஏற்கனவே ப்ராக்டிஸ் செய்து பழகி பார்த்து பயிற்சி செய்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோமே. அது இப்போ இங்கே என்ன பண்ணோம், அந்த முடிச்ச மாத்திரம் அந்த நாட்டை மாத்திரம் இஃப் யூ லெட் இட் லூஸ் அவிழ்த்துட்டோமான கொஞ்சம் லூஸ் பண்ணினா அதில் இருக்கிற ஸ்டோரேஜில் இருக்கிறது பாருங்கள் அந்த எல்லா ஃப்ரேஸும் அதில் வெளியில் வரும். அப்போது நியூரல் எபிலிட்டி அந்த நெட்வொர்க்கில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற விஷயங்களை தேவை என்கின்ற பொழுது நம்ம இஃப் யூ வாண்ட் டு ஷோ அவர் எக்ஸ்பர்டைஸ் யூ வாண்ட் டு ஷோ அவர் அந்த நாலெட்ஜ் இந்த பர்டிகுலர் ஃப்ரேஸ் அப்படின்னா அந்த இசையை அந்த நேரத்தில் அப்படி பழகும்பொழுது இதை நம்ம உபயோகப்படுத்த முடியும், பயன்படுத்தி கொள்ள முடியும். அப்படின்னா என்ன, அந்த நியூரல் நாட்டில் இருக்கிற அந்த நியூரல் சிப்பில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற செய்திகளை த பிரெயின் இஸ் ரெடி டு என்ன அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொடுக்கறது. ஸோ தட் ரெடி டு அதை மேக் இட் அவைலபிள் ஃபார் தி இமீடியட் பர்பஸ். அப்போ என்ன பண்ணோம், அடுத்தடுத்த ஃபோல்டராக பிரெயினில் அதை திறந்துக்கிட்டே வரும். ஒரு காம்போதி ராகம் பாடுறோம் அப்படின்னு சொன்னால் அது தொடர்ந்து அதற்கு ரிலேட்டடாக இருக்கிற செய்திகளை ஏற்கனவே ஸ்டோர் பண்ணியிருக்கோம், ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி பயிற்சி பண்ணி சேகரித்து வச்சுருக்கோம். அதுவானாலும் இப்போ ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு ஏற்பவும் அதை அத்தனையும் என்ன பண்ணோம், இட் வில் மேக் இட் லெட் லூஸ் அண்ட் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் அவர் செல்ஃப் அப்படி இருக்கும். அந்த நாலேஜ் ஆஃப் த சப்ஜெக்ட் இருக்கே அதற்கு தேவையான அளவுக்கு நம்மளுக்கு இது பயனுள்ளதாக அமையும். அதனால் நியூரல் எபிலிட்டி நியூரல் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய செய்திகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் ரிலேட்டட் திங்ஸில் மனம் பதிந்து கொள்ள வேண்டும். ஒரு இசை பயன்படுத்துறதா இருந்தாலும் சரி, சில சமயத்தில் நல்லபடியாக கணக்கு போடும். ப்ரீஃப்ரண்டல் லோப் ஃபங்க்ஷன்ஸ், நம்பர் ஒர்க், பிளானிங், காக்னிஷன், டெப்த் பர்செப்ஷன், டிசைனிங் சொல்கிறோமே, அந்த டிசைனிங்கை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதெல்லாம் பார்த்து பழகியிருக்கோம்னு சொன்னால் அதை இப்பொழுது ப்ரீஃப்ரண்டல் லோபுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஒரு கணக்கு ஒரு சின்ன ஒரு மாடலில் சில சம்மெல்லாம் போட்டிருக்கோம். இப்போ நம்மளுக்கு சில மாடல்லாம் கணக்கு போட வேண்டிய சம்ஸ் என்ன பண்ண ஒர்க் அவுட் பண்ணணுமா இருக்குது. அந்த ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது இப்பொழுதும் என்ன செய்யலாம், அதை நம்ம சரியான அளவில் பழைய மாடலை இப்போ இங்கே பயன்படுத்தி இந்த சம்மை கூட நமக்கு போட முடியுமா இருக்கும். அதனால் ப்ரீஃப்ரண்டல் லோபு ரிலேட்டடாக இருக்கிற ஆக்டிவிட்டீஸை தொடர்ந்து பயிற்சி செய்வதன் மூலம் அந்த நெட்வொர்க் எபிலிட்டி இருக்கே, நியூரல் நெட்வொர்க் எபிலிட்டி, அது ரொம்ப நிஜமாகவே அஜயலாக சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.